ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப தரவா முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச பண்ணி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு அறிக்கையை மத்திய அரசு அனுப்பியிருக்கு. இதில் எந்த விதமான அறிவியல் பூர்வமும் இதுவும் கிடையாது. அதனால் திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் நம்ம தீநகரில் இருக்க கமலஹாசன் பாஜகவுடைய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, இதே வார்த்தை சொல்கிறாரு. கீழடி அறிவியல் பூர்வமான எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லை, அதனால் திருப்பி அனுப்பியிருக்கு. அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வு வந்தால் அதுக்கு உண்டான பதிலை நாங்கள் தருவோம்னு ஒரு ஆணவத்தோடு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பேசுனதை நம்ம நைனா அக்கா தமிழிசை ஆண்டாண்டு கட் பண்ணிட்டாங்க, பேசாதீங்க மேலே ஆண்டாண்டு. ஸோ இது என்னன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தமாக இவங்க இருக்கிறாங்கிறது இவங்களே காட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக அக்கா தமிழிசைன்னு பேரை வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எதனால் அவங்க அப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியல. அதாவது கீழடி அகழ்வாய்ந்தது பார்த்தோன்னா மெசோடோனியா நாகரிகம், சீன நாகரிகத்தும், அதுக்கப்புறம் சிந்துவெளி தமிழ் நாகரிகம், மூத்த நாகரிகம் கீழடி அகழ்வாய்வுன்னு சொல்கிறாங்க. அதாவது சிவகங்கை மாவட்டம் இருக்குது, மதுரைக்கும் சிவகங்கைக்கும் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கீழடி. இந்த கீழடியில் ஏன் அவங்க இது தொல்லியல் ஆராய்ச்சியை எதிர்க்கிறாங்கன்னா, நம்மளோட தமிழ் நாகரிகம், நம்ம தமிழ் கலாச்சாரம் அதிகம். நம்ம சிந்து சமவெளி கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் ஒன்றும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்தை விட முன்னாடி மூத்த நாகரிகம் நம்மளோட கீழடியில் ஒரு நாகரிகன்றது அதில் ஆய்வில் தெரிஞ்சு அவங்களோட சிந்து சமவெளி நாகரிகம் அவங்களுடைய அந்த கலாச்சாரம் அது மாறிடும். நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் மூத்த கலாச்சாரம் தெரிஞ்சதுனால அதை மறைப்பதற்காக தான் இவங்க இது மாதிரி வேலையில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு தமிழனா நம்ம குரல் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ கீழடி இந்த அகழ்வாராய்ச்சியை அறிவியல் பூர்வம் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சு வெங்கடேசன் மதுரை எம்பி பார்லிமெண்ட்டில் நல்லா லெஃப்ட் ரைட்டும் வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்கான விளக்கமும் மத்திய அரசு கொடுக்கல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய துஷ்ப. ஏன்னா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி 2017 அவங்க ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. ஏகப்பட்ட ஒரு இது பண்ண பார்த்தாங்க. ஸோ சோமேந்திரன் ஒருத்தர், அவர் தான் இது சோமநாதன் ஒருத்தர் ஒரு இது அகழ்வாராய்ச்சி பண்ணவர் தான் தமிழர். அவரை முயற்சியாலும் மாநில அரசு ஃபண்டாலையும் சில மத்திய அரசுக்கு ஃபண்டே தராமல் இது பண்ணாங்க. அதனால தான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை இவ்வளோ ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அறிவியல் பூர்வம் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது 100க்கு 100 நம்மளுடைய நாகரிகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம மூத்த மொழி தமிழ் கலாச்சாரம் உலகத்தை தெரிஞ்சிடக்கூடாது. சிந்து சமொழி கலாச்சாரம் இந்திய கலாச்சாரமாக இருக்குன்ற ஒரு மோட்டிவில் மத்திய அரசு பண்ணியிருக்கு. இதை நான் கண்டிக்கிறேன். நம்ம இதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இவங்க விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.